சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறையா ஊற்றணுமா கொஞ்சமாக ஊற்றணுமா? ஒரு 4 டேபிள் ஸ்பூன். மீன் குழம்புக்கு நிறையா ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். எனக்கு அத்தைக்கு தான் செட் ஆகாது. சும்மா சொல்லுங்க, நான் எடிட் பண்ணுறேன். நான் இந்த கப்பாவில் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடணும், வெங்காயம் போடணும், மிளகாய் போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் என்ன மீன் குழம்பு வைக்க போகிறோன்னா, என் மகா அவங்க ஊர்லேருந்து குளத்தில் உள்ள மீன் வாங்கி கொடுத்துருக்கா, கெண்டை மீன். கெண்டை மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெந்தோடனே இந்த தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். அதை அடுப்பில் வச்சுட்டு இருக்கும்போதே லைட் போடணும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஷட்டவுன் கரண்ட் இல்லை, அதனால தான் கொஞ்சம் பிரேக்கர்ஸ் இல்லை. நாங்கள் எப்போ மீன் எடுத்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்க அழகாக கழுவி தந்துடுவாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நாங்கள் வீட்டில் மீன் குழம்பு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் பொடி திரிச்சிட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். அதை இந்த எண்ணெயில் லேட்டாக அப்படியே வதக்கிடணும். வதக்க அந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அரைச்சிட்டு ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதையும் லேட்டாக வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் புளி கரைச்சிட்ருக்கேன், அதை ஊற்றுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் என்ன செய்ய போகிறேன், மீன் போட போகிறேன். குளத்து மீன் பார்த்திங்களா, நல்லா பெரிய மீனாக 2 மீன் இருந்துச்சு. அதனால் மண்டையும் 2 துண்டையும் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதியை பொரிக்கிறதுக்காக வத்தல் பொடி தடவி வச்சுருக்கேன். மண்டை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய மீன். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதாக குட்டி துண்டு மட்டும் போட்டிருக்கேன். மீன் வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பர்.